உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? நேற்று தினத்துல நமக்கு நல்ல அழகான ஒரு வாக்குத்தத்த வசனம், நீ இனி அலைந்து திரிவதில்லை இல்லையா? எரேமியா 4ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்போ நம்முடைய அலைச்சல்களை ஆண்டவர் மாற்றணும்னா ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல மனம் திரும்பு, 2வது அருவருப்புகள் கர்த்தருக்கு பிடிக்காததை தூக்கி போட்டுறணும். இன்னிலிருந்து தொடர்ச்சியா ஒரு 6 நாள், நம்ம 7 நாள் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கர்த்தருடைய பார்வையில் இருக்கக்கூடிய அருவருப்பு, கர்த்தருக்கு வெறுக்கிற ஒரு காரியம், கர்த்தர் நம்மிடத்திலிருந்து வெறுக்கிற ஒரு காரியம் என்னதென்று அறிந்து நாம் அதை தூக்கி போட நாம் செபித்து அர்ப்பணிக்க போகிறோம். அதுல இன்னைக்கு என்னென்ன காரியம்ங்கிறத முதல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எடுத்து பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் பைபிள்ல வாசிக்கிற கவனிச்சு பாருங்க. அவையாவன மேட்டமையான கண், பொய் நாவு, குற்றம் மற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, தூராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஐயோ, என் ஜெபம் கேட்கப்படலையே, என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டேன்றாரு, நான் எவ்வளவுதான் என்னதான் ஆண்டவருக்கு நான் செஞ்சாலும், நிறைய பேருடைய ஆலோசனை என்ன தெரியுமா, நிறைய பேருடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா, ஆலயத்துக்கு இதை செஞ்சுட்டா போதும் கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருவாரு, ஒரு பரிகாரம் செஞ்சுட்டா போதும். என்ன பரிகாரம் தெரியுமா முக்கியமா நீங்க செய்யணும்? பாவத்தை விட்டு மனம் திரும்புகிற பரிகாரம் செய்யணும். பாவம் அப்படின்னு சொல்லி உணர்ந்து அதை தூக்கி போட்டுறணும். பக்கத்திலே வச்சுக்கிட்டு கர்த்தரை நான் ஆசீர்வதிப்பாருன்னு ஆலயத்துக்கு நான் வேண்டுதல் பண்ணபடி நான் நிறைவேற்றிட்டேன், இதெல்லாம் சொல்லி ஏசப்பாவை ஏமாற்ற முடியாது. நீங்களும் நானும் மனம் திரும்பணும். 2வது, இந்த 7 காரியத்தை வாசிச்சோம் பாத்தீங்களா? இந்த 7 காரியத்தையும் இன்னதென்று உணர்ந்து அறிந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அதையெல்லாம் விட்டுடணும். அதை விட்டாதான் கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாரு. எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தா தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிக்க முடியாது. இப்படிதான் ஒரு நாள் நான் ஒரு சபைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண கடந்து போயிருந்தேன். அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசி மனம் திரும்புதலை குறித்து இந்த காலகட்டங்களை நடத்த என்னை அழைத்திருந்தாங்க. மனம் திரும்புதலை குறித்து டாபிக் நடத்திட்டு ஜோம் பண்ணி முடிச்சுட்டேன். கடைசியில இறுதி ஜெபத்துக்கு நிறைய பேர் வந்தாங்க. அதுல ஒரு சகோதரி மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் பண்ணி இருக்க பின்னாடி போயிட்டே இருந்தாங்க. நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன், என்னடா கூட்டம் வர்றாங்க, ஜெபம் பண்றேன், ஆனா இவங்க பாட்டுக்கு பின்னாடி போறாங்களேன்னு சொல்லி. அப்போ கடைசியா அந்த சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, ரெக்வஸ்ட் பண்ணி, பிரதர் நீங்க தனியா வர முடியுமா, உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு. அப்போ தனியா போகும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு சகலமா ஆசீர்வாதமா இருக்கு, எனக்கு மனசுல ஆசீர்வாதம் எல்லாமே இருக்கு, ஆனாலும் கூட ஒரு 2-3 விஷயத்துல மட்டும் எனக்கு நிம்மதி இல்லை. மற்ற எல்லா காரியத்திலையும் சமாதானம் இருக்கு, நிம்மதி இருக்கு. ஆனா 1-2 காரியத்தில் மாத்திரம் நான் வெளியில சொல்ல முடியாது பிரதர். அந்த காரியத்துல எனக்கு மன நிம்மதியே இல்லை. நான் என்ன செஞ்சாலும் நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது. ஆலயத்துக்கு நான் காணிக்கை பெட்டி வாங்கி கொடுத்தேன். அதே போல இன்னொரு ஆலயத்துக்கு பெரிய ஒரு கார்பெட் மாதிரி நான் வாங்கி கொடுத்தேன். கிராமத்துல இருக்கிற ஒரு சபைக்கு கட்டுமான பணிக்கு நான் பெரிய தொகையை நான் கொடுத்தேன், பொருத்தனை பண்ணி கொடுத்தேன். இத்தனைக்கு அவங்க சொன்னாங்க, நான் பொருத்தனை பண்ணேன், எனக்கு மன நிம்மதி இந்த காரியத்தில், குறிப்பிட்ட 2 காரியத்தில் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி கிராமத்துல இருக்கிற சபையை நான் கட்டி கொடுத்தேன். ஆனாலும் எனக்கு அது நிம்மதி கிடைக்கவே இல்லை பிரதர். என்னவா இருக்கும்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தையை சொன்னீங்க, ஒரு சில காரியங்களை எங்களுக்கு தெளிவா கற்றுக் கொடுத்தீங்க, ஆகிலும் அந்த காரியங்களை குறித்து நான் விளங்கி கொள்ள எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்கன்னு சொல்லும்போது நான் நடுநடுங்கி போனேன். என்னன்னு பார்த்தா இத்தனை காரியங்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய எண்ணம் இதே மாதிரிதான் இருக்கு. நான் பொருத்தனையை நிறைவேற்றிட்டேன், ஆனா இதோ எனக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, இப்படி எல்லாம் செஞ்சா மட்டும் நிம்மதி கிடைக்காது. அந்த சகோதரிட்ட தான் சொன்னேன், நீங்க பாவம்னு எதை நினைக்கிறீங்களோ அந்த பாவத்தினுடைய காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. முதல்ல நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற பாவத்தை எனக்கு உணர்த்தும். உண்மையிலே சொல்றேன், உங்களுடைய பாவம் என்னுடைய பாவம் இன்னதென்று நம்மளால உணர முடியாது. ஒரு 2-3 பாவங்களை நம்ம உணர முடியும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்குள்ள பாவமே இருக்கக்கூடாது. சிறுசோ பெருசோ அதை உணர்ந்தா போதும், அதை உணர்ந்து விட்டா போதும். தினகரன் ஐயா பாருங்க, தன்னுடைய வாலிப நாட்கள்ல அபிஷேகத்துக்காக ஜெபிக்கும் போது ஊழியம் செய்யறாரு, வேதத்தை வாசிக்கிறாரு, ஜெபிக்கிறாரு, ஆனா அபிஷேகம் இல்லை. அந்த அபிஷேகத்துக்காக காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவருடைய இருதயத்துல உணர்த்திருக்கிறாரு, பாவத்தை விட்டு மனம் திரும்பு, அந்த பாவத்தை அறிக்கை செய். வசனம் சொல்லுது இல்ல, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதனை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். வாழ்வடைய மாட்டான்னா சமாதானமே இருக்காது அவன் வாழ்க்கையில. அப்போ அந்த பாவத்தை நம்ம உணர்ந்து என்ன செய்யணும் அப்படின்னா, பாவத்தை முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆண்டவரே, எனக்கு நான் செய்த பாவங்களை எனக்கு காமிங்க,
அந்த ஐயா ஜெபம் பண்ணும்போது தினகரன் ஐயா கண்கள் முன்னாடி கர்த்தர் சின்ன வயதுல இருந்து செய்த பாவங்களை எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி இருக்கிறார். அதை எல்லாம் அறிந்து ஒவ்வொன்னா எழுதி 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 அந்த பாவத்துக்காக தினந்தோறும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினாராம், கண்ணீர் வடித்தாராம். நான் செய்தது பாவம் ஆண்டவர், என்னை மன்னியும் ஆண்டவர் சொல்லி கண்ணீர் வடித்து ஜெபித்த போது எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்து மறைக்காம அறிக்கை இடும்போது, மனுஷனுக்கு முன்னாடி இல்ல கர்த்தருக்கு முன்னாடி அறிக்கை இடும்போது கர்த்தர் அவரை கழுவி சுற்றிகரித்து இதோ அவருக்கு முன்னாடி தம்மை தரிசனமாவே காட்டியிருக்கிறார். அவர் விரும்பின அபிஷேகத்தை கொடுத்தார். பலமான கிரியை அவர் மூலயமா செய்தார், ஐயா மூலயமா. எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம் தானே. இதைதான் அந்த சகோதரிட்ட நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ இப்படிதான் ஜெபிக்கணுமா. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு உங்க ஜெபமும் இப்படிதான் இருக்கணும். சாதாரணமாவல்ல, என் பாவத்தை எனக்கு காமிங்க ஆண்டவரே. உமக்கு பிடிக்காத காரியம் வாழ்க்கையில இருக்குமான அதை காமிங்க ஆண்டவரே, கூட பேசுங்க ஆண்டவரேன்னு கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதை காமிப்பார். அதை காமிக்கும் போது நீங்க தூக்கி போட்டுட்டீங்கன்னா நீங்கள் தேடுகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்து பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கும் ஆண்டவரே நாங்க கற்றுக்கொண்டோம், உமக்கு பிடிக்காத காரியத்தை எங்க கிட்ட வைக்க கூடாதுங்கிறத. ஆண்டவரே அதை உணர்ந்து அதை அறிக்கை செய்து விட்டு விடும் போது என் தேவன் எங்களுடைய அலைச்சல்களை மாற்றுவீர், எங்களை ஆசீர்வதிப்பீர். வரும் நாட்களிலே ஆண்டவரே அந்த 7 காரியத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தர் அந்த காரியங்களை ஆசீர்வதித்து நீர் பேசும், நீர் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.